தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சத்தியத்தை மீறினார் திருமாவளவன். சத்தியத்தை மீறினார் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர். கடந்த 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக திமுக கூட்டணியில் ஒட்டி கொண்டிருந்தார். பதவி சுகம் அனுபவித்தார். திமுகவுக்கு ஜால்ரா போட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். திமுகவுக்கு முட்டு கொடுத்தார். திமுக ஆட்சியில் இருந்தது. திமுக கூட்டணியில் இருந்தார். திமுக ஆட்சியில் பட்டியல் சமூக மக்கள் சொல்லன்னா துயரத்துக்கு ஆளாகினர். ஆனால் திருமாவளவன் திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி வந்தார். திமுக பவள விழாவில் பேசும்பொழுது, திராவிடத்தை காப்பது இரட்டை குழல் துப்பாக்கிகள், ஒன்று திமுக மற்றொன்று திக என்று கூறினார். திராவிடத்தை காப்பது இரட்டை குழல் துப்பாக்கி, ஒன்று திமுக மற்றொன்று திக என கூறினார். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இரண்டாவது திராவிடர் கழகம். இந்த இரண்டோடு சேர்ந்து நாங்கள் 3வது குழலாக இருப்போம் என்று கூறினார். ஒரு துப்பாக்கியில் 2 குழல்கள் உள்ளன, ஒன்று திமுக மற்றொன்று திக. 3வது குழலாக விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கும் என திமுக பவள விழாவில் சத்தியம் செய்தார் திருமாவளவன். தற்பொழுது அவர் செய்த சத்தியத்தை மீறிவிட்டார். அதாவது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி ஒரு அமைச்சர் பதவிக்காக அவர் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்தார். திமுக பவள விழாவில் தான் செய்த சத்தியத்தை மீறி தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்துள்ளார் திருமாவளவன். தற்பொழுது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் சமூக வலைதளங்களில் வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது. திமுக துணை பொதுச் செயலாளர் ராசாவை கண்டித்து திமுகவினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். திருமாவளவன் பல்டி அடித்து விட்டார். திருமாவளவன் பல்டி அடிப்பது இப்பொழுது மட்டுமல்ல, அவருடைய செயல்பாடே அதுதான். தேர்தலுக்கு தேர்தல் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார். அவர் ஒரு சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது தான் செய்த சத்தியத்தை மீறிவிட்டார் திருமாவளவன்.